நேக்கு நோக்கு பேர்ல கோபம் இல்லையே? இல்ல இல்ல, ஒரு கோபமும் இல்ல. சரி சரி. சுவாமி வாங்க வாங்க உட்காருங்க. லட்சுமி, என்ன வீடு வெறிச்சோடி கிடக்குது? வெறிச்சோடி இருக்குதா? நான் இருக்கிறோம்ல, உங்களுக்கு தெரியலையா? இல்ல, அம்மா வீட்டுல இல்லையா? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. ஏன் காலையில போயிலையா? சும்மா கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா, காலையில அடிக்கடி வெளியே போக சொல்லாத, உடம்புக்கு நல்லது இல்ல. அப்படியா? ஆமா. லட்சுமி, சுவாமி தாகமா இருக்குது, குடிக்கு ஏதா இருந்தா கூட. பால் இருக்கு, சாப்பிடுங்க. பால் காய்ச்சிருக்காளா? உங்க அம்மாயா? என்ன டபுள் கப்ல போட்டிருக்கா? எங்க அம்மா பால்ல தண்ணி விடாம காய்ச்சி சுண்ட காய்ச்சி வச்சிருக்காங்க. குடிச்சா போதும், சுண்டுக்கு சுண்டு விட்டு. என்னைக்கு பார்த்தா உங்க அம்மா தான் பால் கொடுக்கா? ஆமா. நீ ஒரு நாளும் பால் காய்ச்சி கொடுக்கவே மாட்டேங்கிற. அப்படியா? லட்சுமி, என்னங்க இன்னைக்கு கோயில்ல காசு பணம் பிரிஞ்சது. ஓஹோ. ஆமா, 2-3 அர்ச்சனை பண்றதுக்கு காசு கொண்டு கொடுத்தா. சரி. அது அப்படியே மடிசையில முந்தானில முடிஞ்சு கொண்டு வந்துட்டேன். சரி. நோக்காக தந்திருக்கேன். கொடுங்க சாமி. ஒரே துட்டா இருக்கு, கொடுங்க. அப்படி என்று. ஆமா. அப்படி வேலுவனை அழைத்து இந்த லட்சுமியானவள் சரி பால் பதார்த்தங்கள் சாப்பாடு எல்லாம் கொடுத்து வருகின்ற நேரத்தில் அம்மா இந்த வேலுவனிடத்தில் லட்சுமியானவள் சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? ஐயா வெதியரே, சாப்பாடு முடிஞ்சதில்ல? சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு நல்ல வயிறார சாப்பிட்டீங்களா? நல்லா வச்சிருக்கா. சாம்பார் சாம்பார் யார் வச்சது? எங்க அம்மா வச்சது. அதுதான் பார்த்தேன். ஏன்னா என்னை விட எங்க அம்மா நல்லா சமைப்பா. சமைப்பா. வயிறு கொட கொடங்குது. சாம்பார்ல இதை போட்டாளா? ஒண்ணும் போடல. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவசரத்துக்கு அப்புறம் நீங்க இடம் வாய்ப்பு இல்ல. எங்க அம்மா எவ்வளவு வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்காங்க. அவ சாப்பிடுவா, நமக்கு ஒத்துக்கணும் இல்ல? அவ அதுக்கு ஒத்துக்கும். சரி. அவ பாஞ்சாலி மாதிரி என்ன போட்டாலும் உனக்கு ஒத்துக்கும். ஆமா, நேக்கு ஒத்துக்கணும் லட்சுமி. சரி இருக்கட்டும், ஒண்ணு செய்யாதுங்க. வாயெல்லாம் மனசார நினைச்சுக்கோங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி மசமசனி வருது. அப்படின்னா வெத்தலை சாப்பிடுறீங்களா? போட்டு பழக்கம் இல்ல. போட்டு பழக்கம் இல்லையா? ஆமா. பழகிக்குங்க. ஒருவேளை அந்த சில பாக்குக்க வேலை ஓரளவு தலை சுத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். இத பாருங்க, அப்படி தலை சுத்துலாம் வராது. முதல்ல போட்டா லேசா தலை கறக்கும். நான் பக்கத்துல இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன பயம்? சரி, அப்படின்னா பக்கத்துல தானே. ஆமா. இந்த அதை வாங்கி அவள் சாப்பிடுகிறான். உமிழ்நீர் சுரந்தது. உடனே லட்சுமியானவள் சொல்றீங்களே, இந்த பாருங்க, வெத்திலை சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு முடிந்ததும் உமிழ் நீரை கீழே துப்பி விடாதீர்கள். கீழே துப்பி விட்டால் எண்ணெய் துப்புவதற்கு போல அர்த்தம். இந்த பாருங்க, சாப்பிட்டு விடுங்க. நினைத்தான் பிராமணன். உமிழ்நீர் உள்ள போன நம்ம வெத்திலை சாறு தானே. அப்படி என்று சரி, அந்த மருந்தானது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அப்படி என்று என்ன ஆகிறது என்று பார்த்தால், இட்ட பல மருந்தாலும் இளந்தனத்தார் உறவாலும் இட்ட பல மருந்தாலும் இளந்தனத்தார் உறவாலும் கட்டுகின்ற நலத்தாலும் கால் பிடிக்கும் சுகத்தாலும் பணத்தை எல்லாம் அவள் வசமா கொடுத்தனே. கட்டமிட்ட பணத்தை எல்லாம் அவள் வசமா கொடுத்தனே. கொடுத்தானே பல நாளாய் கொடுத்தது முள் லட்சத்திலிருந்து. சரி, அந்த வெத்திலை சாப்பிட்டதும் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. மருந்து உள்ள போயிட்டு இல்ல? ஆமா. உடம்பெல்லாம் குப்பென்று ஒரு வியர்வை. ஆமா. மயக்கம் வந்தது. சற்று இளைப்பாறுகிறான்.
ஆமா. மயக்கம் தெளிந்து எழுந்தான். எழுந்து லட்சுமியை பார்த்து என்ன கேட்கின்றார்? லட்சுமிக்கு மேல அதிகம் அளவு ஆசை வருகிறது. ஆசை வருகிறது. லட்சுமி, எனகோ காதுல என்ன போட்டிருக்கிற? காதலையா? தோடு. தோடு போட்டிருக்கேன். தோடு? ஆமா. தோடு அப்படின்னா இது கவரிங்கா? ஆமா. உங்க அம்மா வாங்கி கொடுத்ததா? எங்க அம்மா சந்தையில வாங்கி கொடுத்தாங்க. சந்தையிலையா? ஆமா. உங்க அம்மா ஏன் இப்படி வாங்கி பண்றா? அவ பண்றது ஒண்ணும் சரியில்லையே. இந்த பாரு லட்சுமி, என்னங்க? நீ உனக்கு இனிமே அந்த கவலை உனக்கு வேண்டாம். சரி. எங்க அம்மா போட்ட ஆவரணங்கள் நிறைய இருக்குது. ஆமா, உனக்கு என்ன வேணுமோ நான் கொண்டு கொடுக்கறேன். அப்படியா? பட்டு சேலை, சரி, முத்து மாலை, மோகன மாலை, வைர மாலை, ஒண்டுத்திரி மாலை, இந்த பாருங்கோ, மலத்துள்ளி. இந்த பாருங்கோ. சொல்லு லட்சுமி. நீங்களா கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். நானா கேட்க மாட்டேன். ஒன்னும் கேட்க வேண்டாம். ஏனென்றால் லட்சுமியானவளுக்கு அவ்வளவு ஆசை இல்லை. ஆமா. கள்ளக்கபடம் இல்லாமல் அந்த வேறுவிடத்தில் பழகி வருகின்றாள். சரி சரி. இந்த வேறவனானவள் பிராமணன் அடுத்த நாள் முதலாக கொடுத்து கொடுத்து கையில் இருக்கக்கூடிய காசு பொன்பணிகள் அத்தனையும் கொடுத்து வருகின்றான். கொடுத்து வருகிற இடத்தில் நினைக்கின்றான், இந்த அம்மையப்பர் ஆலயத்தில் அந்த கல்ச்சரைக்கு போட்டிருக்கின்றதே பொன்பொருள். ஆமா. ஆபரணங்களை போட்டால் கல்ச்சரைக்கு நல்லாவா இருக்கு? நம்ம லட்சுமிக்கு போட்டா அத கழிச்சு கொண்டு நம்ம லட்சுமி அலங்கரிச்சு பார்த்தா எவ்வளவு அழகா இருப்பா. ரொம்ப நல்லா இருக்கும். இத கலத்துல நல்லா இருக்காத. இத இந்த கல்ச்சரைக்கு போட்டிருக்கத இந்த பாருங்க. உடனே வேலவனானவன் கல் சிலையில் இருந்தா ஆபரணங்கள் அத்தனையும் கலைச்சி வருகின்றான். சரி, கலைச்சி வைந்த அடியே லட்சுமி என்னங்க பார்த்து சொல்றா. லட்சுமி, என்னங்க இன்னைக்கு ஏதாவது கொண்டு வரணும்னு சொன்னியே? ஆமா. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. என்ன என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அந்த சிப்பை திறந்து பாரு. அப்படி என்று வேலவன் அந்த பொன்பொருளை அத்தனை எடுத்து சரி எடுத்து போட்டு அழகு பார்க்கின்றான். அம்மா அழகு பார்த்து விட்டு பல நாட்கள் கழிந்தது. மீண்டும் கையில் காசு இல்லை. இந்த தினத்தில் கையில் காசு இல்லாமல் போனால் நம்ம லட்சுமி நம்மள மதிப்பாளா? மதிப்பு இருக்கா? அப்படி என்றால் ஒண்டியில் இருக்கிறது கோவில் உள்ள காணிக்கை பெட்டி. காணிக்கை பெட்டி அதை போய் கை வச்சுட்டான். ஆமா. சண்டாளன். கோவில் முதலில் இல்லையா? இது சிவன் சொத்து, குலம் நாசம். சரிதான். அறியாத பிராமணன் அங்கும் களவு செய்து தாசிக்கு கொடுக்கிறான். கொடுத்து கொடுத்து கையில் காசு இல்லாமல் ஆகிறது. இல்லாத நிலை வருகிற நேரத்தில் வேணும்னு நினைக்கின்றான். ஐயோ, இவ்வளவு நாளும் கையில் இருந்த காசு அத்தனையும் லட்சுமிக்கு கொடுத்தோம் அல்லவா? இந்த தினத்தில் லட்சுமியை பார்க்க போகும்போது கையில் காசு இல்லாமல் போனா ஏதாவது நினைப்பாளா? ஏதாவது சொல்லுவாளா? கோவில்ல பூஜை பண்ண முடியல, என்ன களவு போயிடுச்சுல்ல. ஆமா. பிராமணன் தான் களவெடுத்தான் என்பதை அறிந்து சரிதான் கோவில்ல பூஜை செய்ய இவனை விடல. ஆமா. வீட்டுக்கு போக முடியல. எல்லா காசு பணத்தையும் ஜாஸ்திக்கு தானே கொடுத்தோம். முறைப்படி கல்யாணம் முடிச்சுண்டு வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார்ந்துடணும். உண்மை என்று சொல்லி சரி ஒரு நாள் சிவலட்சுமியை பார்ப்பதற்கு இந்த வேலவனான வருகின்றான். சரி. வேலவனான வருகின்ற நேரத்தில் அங்கே லட்சுமியானவன் நாட்டிற்கு சென்று விட்டாள். சரி. திருகண்ட நெட்டுவன் மத்தல் கொட்டுவதற்கு சென்று விட்டான். இங்கே சிவகாமி தாசியாளர்கள் அனுமதி இருக்கிற நேரத்தில் வேலவனானவன் கதவை தட்டுகின்றான். இன்னைக்கு எப்படி வேலை வருவான்? ஆமா. காசு பணம் இல்லாம வருவான். இன்னைக்கு அவனை பேசி வெளியே விரட்டி விட்டுறணும் என்று இவன் காத்திருக்கவும் சரி பிராமணன் மெதுவா நடந்து கதவை தட்டுறான். யாரது அப்படின்னு கதவை திறந்து பார்க்கிறா பிராமணன். ஆமா. யாரு? பிராமணனா? ஆமா ஆமா. என்ன விஷயம்? ஐயோ, என்ன விஷயமா? அத்தே, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. அத்தே, லட்சுமி எங்க? லட்சுமி கோயிலுக்கு போயிட்டாளா? ஆமா. அன்னைக்கு பொங்காலையா? எப்ப வருவா? அவ வர்றதுக்கு 4 நாள் ஆகும். இத பாருங்க அத்தை, லட்சுமியை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்ப இருக்கு லட்சுமியை பார்க்கணும் போல இருக்கத்தே. லட்சுமி பார்க்கணும் வந்திருக்கிற? ஆமா. கையில என்ன கொண்டு வந்த? அத்தை, இவ்வளவு நாளும் கையில் இருந்த காசு அத்தனையும் உங்களுக்கு தானே கொடுத்தேன். அது உங்களுக்கு என்னுடைய லட்சுமிக்கும் கொடுத்தேன். அது நேற்று வரைக்கும். இன்னைக்கு என்ன கொண்டு வந்த? அத்தை, இன்னைக்கு என் கையில் காசே இல்லை அத்தை. காசு இல்லையா? ஆமா. பொன் பணம் இல்ல, காசு பணம் இல்ல. இல்லை அத்தை. காசு பணம் கையில் கிடைக்கும் போது உங்களை எடுத்து கொண்டு தருகின்றேன். காசு பணம் இல்லாதவனுக்கு தாசி வீட்டுல இடம் இல்லடா, வெளியே போடா என்றாள். அத்தை, உங்கள் மகளை லட்சுமியை மனதார காதெடுத்து வந்தேன். அறிவு கட்டவன
காசு பணம் இல்லாதவனுக்கு நான் கைப்பிடித்து கொடுத்தேனா? இல்லை அத்தை. என்ன அறிவு கெட்டவனே, இனிமே என்ன அத்தைன்னு கூப்பிடாத. அத்தை, உங்கள் மகள் லட்சுமியை நான் திருமணம் செய்ய போவது உண்மைதானே அத்தை? அது நடக்காதுடா, நடந்துக்காது. பாருங்கள், நடக்காம பாடல்ல அத்தை. இருக்கட்டும் அத்தை, கொஞ்ச நேரம் லட்சுமி வரும் வரைக்கும் நான் இருந்து பார்த்து விட்டு போய் விடுகிறேன். தண்ணி எடுத்து தலையோட ஊற்றி விட்டுருவேன். அத்தை, லட்சுமியை பார்க்காமல் உண்ணாமல் உறங்க முடியவில்லை. ஒட்டு திண்ணையில் உட்கார இடமில்லை, வெளியே போனா வயலண்ட மாறு கொண்டு அடைப்பேன் என்றாள். அந்த வார்த்தை கேட்ட வேறுவனானவள் பிராமணன் அடப்பாவி சண்டாளி சரிகாரி பல்லை காட்டிவிட்டு பணத்தை எல்லாம் பறித்துவிட்டு இப்பொழுது பாம்பாக மாறிவிட்டாயே என்று சொல்லி துண்டை உதறினான். தோளிலே ஒட்டுக்கொண்டு அவன் மனவேதனையோடு எங்கே வருகிறான் என்று பார்த்தான். எப்படி வருகிறான்? பரதேசம் இந்த வேறுவனானவள் துண்டை உதறினான். தோளிலே ஒட்டுக்கொண்டு மனவேதனையோடு வருகின்றான். சரி, காணம் நடந்து வருகிற நேரத்தில் அழகான காட்டு முட்காட்டிற்கே வருகின்றான். ஆமா, முட்காட்டிலே வந்து சரிதான் அங்கே ஒரு கல்லியடி மூட்டிலே துண்டை எடுத்து கீழே விரித்து அதிலே உட்கார்ந்து கொண்டான். அம்மா, உட்கார்ந்து கொண்டு பாவி சண்டாளி என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சரிதான் அழுது உருவிக் கொண்டு மனவேதனோடு எங்கே இருக்க. ஆமா, அங்கே லட்சுமியார்கள் நாட்டி முடிந்ததும் சரி, திருகண்ட நட்டவன் அண்ணனை பார்த்து சொல்கிறேன். அண்ணா, நாட்டி முடிந்ததல்லவா? நான் நடுவரைக்கு செல்கிறேன். தாங்கள் வெதிமலை வாங்கிவிட்டு வாருங்கள். என்னுடைய வேறுவனை பார்ப்பதற்கு ஆசையோடு வருகின்றேன். ஒருவேளை உனக்காக நம்முடைய வீட்டுல காத்திருந்தாலும் இருக்கலாம். ஆகையினால் போய்விட்டு வருகிறேன். என்ற அண்ணனத்தில் விடை பெற்றுக் கொண்டு லட்சுமியானவள் அரண்மனைக்கு வருகின்றாள். சரி, அரண்மனைக்கு வந்ததும் தாய்க்கிழவி சிவகாமியை பார்த்து கேட்டேன். அம்மா, என்னம்மா வேறுவர் வந்தாங்களாம்மா? வந்தான் ஏம்மா இப்படி பேசுற? வந்தாண்டி, வந்துட்டு போயிட்டான். வந்துட்டு போயிட்டாரு? ஆமா ஆமா, நான் வரும்போது நான் வர வரைக்கும் இருக்க சொல்ல வேண்டியதானே? இருக்கலான்னு தான் அவன் சொன்னான். ஆனா நான் விரும்பல. சரி, அவன் சகாசமே வேண்டாம் லட்சுமி, அவனை மறந்துரு. இந்த பாருமா, ஏன் அப்படி பேசுகின்றாய்? இல்லடி, நான் அந்த வேலைவனை மனதார காதலித்து வருகின்றேன். நீ வா ஒரு பக்கம். காசு இருக்கா பணம் இருக்கான்னு கேட்டேன். காசு கையில் இருந்த காசெல்லாம் நமக்கு தானம்மா கொடுத்தாங்க. அது நேற்று வரைக்கும் கொடுத்தான். சரி, இன்னைக்கு என்ன கொடுக்க இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். சரி, காசு இல்லைன்னுட்டானே. அதுக்கு என்ன சொன்னீங்க? எனக்கு பட்டினி கோவம் தெரிஞ்சு. காசு இல்லைன்னா தாசு வீட்டுக்கு எதுக்குடா வந்தேன்னு கேட்டேன். சரி, வெளியே போயிட்டானம்மா. வெளியே போயிட்டாரா? ஆமா. அம்மா,
என்னதாக இருந்தாலும் நான் காதலித்த வீரவனை நீங்கள் இப்படி அடித்து துரைத்து விட்டீர்களே அம்மா. போகும்போது ஒரு வார்த்தை சொன்ன பார்த்துக்க, என்ன? என் தலையே போனாலும் சரிதான். உங்கள் தலைவாசல் மிதிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். அப்படி என்றால் அவனை மறப்பது நல்லது லட்சுமி. அம்மா, அதுதான் என்னால் முடியாது. ஏன்? மனதார காதலித்து விட்டு இன்னொருவனை திருமணம் செய்து கொண்டு உன்னோடு இருப்பேன் என்று நினைக்கின்றாயா? முடியவே முடியாது. முடியாதா? இத பாரும்மா, வந்தால் வேதியோடு வருகின்றேன், இல்லையில் அவரோடு மடிந்து விடுகிறேன். நீ தன்னந்தனியாக இருந்து கொள் என்று பிராமணனை தேடி காட்டுக்கு வருகிறாள். அப்படி வருகின்ற நேரத்தில் சரி, இந்த லட்சுமியால் வருகின்றாள். உடனே இந்த தன்னந்தனியாக காரியத்தில் இருக்கிற நேரத்தில் வந்தவள் கேட்கின்றாள், ஐயா வேதியரே, லட்சுமி, உங்களுடைய லட்சுமியானவள் நான் வந்திருக்கின்றேன். எதற்காக தன்னந்தனியாக இந்த காட்டிலே கல்லீடி மூட்டிலே தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கீங்களே, எதற்காகவோ? எதுக்காக என்னை தேடி வந்தாள் லட்சுமி? ஆ, என்னை மறந்து விடு, சேர்ந்து வாழலாம் என்று தானே தாய் தகப்பன் தேடிய முதலை உனக்காக தந்தேன். அத்தான் கோவில் சொத்துக்களை கொள்ளையெடுத்து தந்தேனே, சண்டாள பாதகத்தை என்னையே வெளியே போன்னு சொல்லிட்டீங்களே. அத்தான் அத்தான் உம்மை வளர்ந்துவாளா? காணாமல் உம்மை வளர்ந்துவாளா? அத்தான், எங்க அம்மா ஏதாவது பேசிட்டாங்களா? அத்தான், எங்க அம்மாவுக்கு வயதான காலமாகி விட்டது. உங்க அம்மா ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசியிருந்தா உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. வயசான மாதிரியா பேச என்ன வருத்து வரா தெரியுமா? வயதான காலமாகி விட்டது அல்லவா, 60க்கு மேல் கிருகிருப்பு என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதை உங்கள் மனைவியில் வைத்து விட்டு அதை அழித்து விடுங்கள். ஆனால் அத்தான், உங்களை நான் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று பிராமணன் வரமாட்டேன் என்று சொல்ல, ஆமா லட்சுமி நீங்கள் வந்தில்லாது போக மாட்டேன் என்று சொன்னால் சில நேரம் பேசாம உட்கார்ந்திருக்கிறார். ஆமா, கானகத்தில் வரக்கூடிய தென்றல் காற்று இவளை கண்மயக்க செய்கிறார். நாட்டியம் ஆடன களைப்பு, நடந்து வந்த களைப்பு, தென்றல் காற்று அழகாக வீசி கொண்டிருக்கின்றது. சரி, உடனே இந்த லட்சுமியானவள் வேறுவனை பார்த்து சொல்லுகின்றாள், அத்தான், எனக்கு கண் துக்கமாக இருக்கின்றது, உங்க தொடையில தலை சற்று கடிவித்து தூங்கட்டுமா என்று அவன் பதில் பேச சொல்ல, ஆமா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று அப்படி என நினைத்து அந்த வேறவன் துடையில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அப்படி தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அம்மா, கள்ளக்கபடம் இல்லாத லட்சுமியாவள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வேறவனால் நினைக்கின்றான், இந்த லட்சுமி அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அல்லவா, அவள் மேலில் போட்டிருக்கின்ற பொன்பொருள் அத்தனை யார் கொடுத்தது? நாம் கொடுத்த முதல். ஆனால் லட்சுமி தாய் என்று கேட்டால் தருவாள், ஆனா கூடவே வருவாள். ஒருவேளை லட்சுமி தூங்கினதும் இந்த பொன்பொருளை அத்தனையும் கலற்றி விட்டு சென்று விட்டால் கல்வன் என்ற பட்டத்தை தந்து விடுவாள்.